மதுக்கரை மரப்பாலம். இந்த ரயில்வே பாலம் வந்து சுமார் 4-5 மாதங்களாக மூடி வச்சுருக்காங்க. பாலம் வந்து அகலப்படுத்துறதுக்காக தான் மூடி வைக்கிறதா சொல்லியிருந்தாங்க. ஒரு 10 நாள் மட்டும்தான் வேலை நடந்ததுங்க. ரயில்வேக்காரங்க வந்து இந்த பாலம் அகலப்படுத்துறதுக்காக நடந்தது. குழி மட்டும் தோண்டி வச்சுட்டுங்க. அதுக்கப்புறம் அப்படியே கிடப்பில் போட்டாங்க. ரீசன் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வாட்டர் போர்டு வந்து அந்த வாட்டர் லைன் வந்து எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ணணுன்னு சொல்கிறாங்க. இபி டிபார்ட்மெண்ட் வந்து போஸ்டெல்லாம் ரிமூவ் பண்ணுறோன்னு சொன்னாங்க. அதே மாதிரி மரத்தெல்லாம் வெட்டணும்னு சொல்கிறாங்க. இதுக்கு யாரும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க மாட்டேங்கிறாங்க. இவங்க ஜஸ்ட் வந்து அந்த கான்ட்ராக்டர்கிட்ட நம்ம கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து அதை பண்ணி கொடுத்தா நாங்கள் பண்ணுறோம், இல்லாட்டி அவங்க என்றைக்கு பண்ணி கொடுறாங்க அது வரைக்கும் அப்படியே தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. இவங்க கான்ட்ராக்ட் பீரியட் வந்து 11 மந்த்ஸுங்க. ஆல்ரெடி 5 மந்த்ஸ் முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு 6 மந்த்ஸ் தான் இருக்குது. அதுக்குள்ளே அதை ஃபினிஷ் பண்ண முடியுமாங்கிறது தெரியல. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு, இப்போ மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறது அதுலேருந்து எகெயின் 11 மந்த்ஸ் போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஆல்ரெடி தேர் இஸ் டிலே ஆஃப் 5 மந்த்ஸுங்க. மறுபடியும் ஒரு 11 மந்த்ஸுக்கு போது அது ஒரு 1.5 வருஷம் ஆயிருங்க. இதனால் வந்து பொதுமக்களுக்கு பயங்கரமாக நடைஞ்சலுங்க. அதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறக்கோ இல்லை பஸ்ஸுக்கு வர்றதுக்கோ ஒரு அந்த வழியை வந்து ஆக்சுவலாக பேசேஜ் இருக்குது, அதை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த குழியை தோண்டி வச்சுட்டு அந்த பக்கம் போக முடியாத மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. காமன் பீப்புள் வந்து ரொம்ப சஃபராங்க. பர்டிகுலராக வந்து உங்களுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறக்கோ ஸ்கூல் போகிறக்கோ எவ்ரிடே வந்து மார்னிங் வந்து பீக் ஹவர்ஸில் மார்னிங் 8 to 9 அந்த மாதிரி வந்து 1 hour டிலே ஆகுதுங்க. எல்லாருமே வந்து 10 மணிக்கு 11 மணிக்கு 10 மணிக்கு தான் ஸ்கூலுக்கே போகிறாங்க. இல்லை வந்து வீட்டிலேருந்து 1 hour முன்னாடி புறப்பட வேண்டியதாக இருக்குது. இந்த பாலம் கட்டுறதுனால எங்களுக்கு வந்து அட்மிஷனே ரொம்ப ட்ராபேக்காக இருக்குது. குழந்தைகள சேர்க்கை வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. நாங்கள் வந்து விரைவாக இது நடக்கும்னு பார்த்த வேலை இப்போ வந்து முடங்கிடுச்சு. அதுவும் இல்லாமல் இது வந்து 1 வேவாக பண்ணிட்டாங்க. எங்கள் ஸ்கூலுடைய வழி அந்த வழி நின்னங்காட்டிக்கு என்ன ஆகுதுன்னா, குழந்தைங்க நடந்து போகிறக்கு மிக சிரமமாக இருக்குது. கார் வந்து அதிவேகத்தில் உள்ள டேர்னிங்கே தெரியாமல் இதில் லெஃப்ட் அடிக்கிறாங்க. அப்போது குழந்தைங்க நடந்து வரதுனா ரொம்ப மிக சிரமமாக இருக்குது. பாதுகாப்பு இல்லை. அதுமாதிரி எங்கள் குழந்தைங்க வந்து எம்ஆர் குழந்தைங்க சைல்ட்ஸ் இருக்காங்க, மாற்றுத்திறனாளி குழந்தைங்க. அவங்களுக்கு வந்து கேட்டை திறந்து எங்கேயாச்சும் வெளியே வர்றதே எங்களுக்கு பாதுகாப்பாக கொடுக்குறோம், ரொம்ப முக்கியம் கொடுக்குறோம். அந்த உள்ளடங்கிய கல்வி மூலமாக இந்த குழந்தைங்க வெளியே வந்தால் அவங்களுக்கு ஏதோ ஒரு ஆபத்துனா நாங்கள் தான் பாதிக்கப்படுறோம். ஹைவே பீப்புள் வந்து இதை வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவாங்களா, ஆஃப்டர் ரயில்வே ஒர்க் முடிஞ்சோன்னா ஹைவே, அதுவும் எகெயின் ஒரு 2 years ஆகும்னு சொல்கிறாங்க. அப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 3-4 years வந்து பப்ளிக் வந்து ரொம்ப சஃபர் பண்ண போகிறாங்க. இதுக்கு வந்து எந்த நடவடிக்கை எடுக்கிறதில்ல. கலெக்டரேட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு, இங்கேயும் கொடுத்தாச்சுங்க. இங்கே நகராட்சியில் கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு. எல்லாருமே பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களே தவிர யாருமே எந்த ஸ்டெப்ஸுமே எடுக்கிற மாதிரி தெரியலைங்க. ரயில்வே பீப்புள் கேட்டாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட்டு தான் அதை ரிமூவ் பண்ணி சொல்கிறோன்னு சொல்கிறாங்க. வாட்டர் போர்டு என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்ககிட்ட ஃபண்ட்ஸ் இல்லை அப்படிங்கிறாங்க. வேறஸ் நம்ம வந்து டவுன் பஞ்சாயத்தில் கேட்டாங்கன்னா ஃபண்ட்ஸ் அலாட் பண்ணியாச்சு வாட்டர் போர்டுக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் வாட்டர் போர்டு பண்ணிவிட்டோம். நாங்கள் அந்த கன்சர்ன் பீப்புள்கிட்ட விசாரித்தோம். அவங்க வந்து அலாட் பண்ணினதுக்கப்புறமா அவங்க ரிமூவ் பண்ணி தர மாட்டேங்கிறாங்க. இது வந்து கடந்த 5 மாதமாக குழி தோண்டி யாருமே ஒர்க் பண்ணாமல் இருக்கிறாங்க. அதனால் எங்களோட வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்குது. நாங்கள் ஒரு 200 ரூபா வாடகைக்கு போகிற மாதிரி இருந்தாலும் கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் சுற்றி தான் போக வேண்டியது இருக்குது. கஸ்டமர்கிட்ட வந்து வாடகை சேர்த்து கொடுத்தாலும் அவங்களுக்கு தரதில்லை. நாங்களும் 2-3 இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணி பார்த்தா யாருமே ஒரு ரெஸ்பான்ஸே இல்லை. எங்களுக்கு ஒரு மாற்றுப்பாதை விரைவாக ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லதாக இருக்கும். அதுக்கு மாற்றுப்பாதைங்கிற மாதிரி இது ஒரு பக்கத்துலேங்க ரயில்வேக்காரங்க ரோடு ஒன்றே இருக்குது. ஆக்சுவலாக அந்த 3ஆம் நம்பர் பஸ்ஸு திரும்புகிற இடத்துல ஒரு பேசேஜ் இருக்குது. அந்த வழியை வந்து சர்ச் காலனி போய் அப்புறம் மதுக்கரை மார்க்கெட் போகிறக்கு ஒரு வழி இருக்குது. அதை வந்து ரயில்வேக்காரங்க பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க எல்லா இடமே. அதே மாதிரி இந்த மெயின் பிரிட்ஜு வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. பட் அந்த வழியாக போனால் லெஃப்ட்டு போனால் பேசேஜ் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் இன்னொரு பிரிட்ஜ் இருக்குதுங்க. அதில் வந்து 2 வீலர் மட்டும் போயிட்டுருக்காங்க, வேறு எந்த வண்டி விடுறதில்ல. இப்போ ஆக்சுவலாக என்னோடய சஜஷன் என்ன, போகும்போது இந்த ஓல்டு பிரிட்ஜ்லேயே வந்து பேசேஜில் போய் 1 வே பண்ணிவிட்டு அந்த வழியே போகலாங்க. ராஜயோஷி நகர் வழியே போகலாம். திரும்பி வரும்போது பக்கத்தில் இருக்கிற பிரிட்ஜில் வந்து இந்த பக்கம் திரும்பி வரலாம். ஒன்று வந்து 1 வேவும் ஒன்று திரும்பி வர மாதிரி பண்ணால் 2 வீலர்ஸ், கார்ஸு, சின்ன டெம்போஸ் எல்லாம் வந்து பாஸ் பண்ணி போட்டுருக்கு. பப்ளிக் வந்து சஃபர் ஆகாமல் இருப்பாங்க. மற்ற ஹெவி வெஹிக்கிள்ஸ் மற்றதெல்லாம் வந்து சுற்றி வர்றதுனால பிரச்சனை இல்லை. காலையில் 10 வண்டி உள்ளே போணுச்சுன்னா 1 மணி நேரத்துக்கு மேலே டிராஃபிக் ஆயிடுது. இந்த மாற்றுப்பாதைக்கு ஒரு வழியாக வந்து இந்த ரயில்வே ஸ்டேஷன் வழியாக ஒரு பாதை இருக்குது. அந்த பாதையாவது ஒன்று சரி பண்ணி கொடுத்தாங்கன்னா ரொம்ப பொதுமக்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா குறும்பாளையத்து வழியாக 1 வே பண்ணி அந்த டோல்கேட்டை வந்து பைபாஸ் டோல் பாலக்காடு போகிற வழியாக இருக்கிற அந்த வண்டியை ஒன்று ஃப்ரீ பண்ணி அந்த டோலை ஃப்ரீ பண்ணாங்கனாலே மக்களுக்கு ரொம்ப சிரமம் இல்லாமல் இருக்கும். மக்கள் குழந்தைகளுக்கும் குழந்தை செல்வங்களுக்கும் காலையில் ஸ்கூல் போகிறதுக்கும் வேலைகள் போகிறதுக்கும் ரொம்ப சுலபமாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த பொதுமக்கள் சார்பாக நாங்கள் ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம். எங்களுக்குன்னா ஏதோ ஒரு மாற்றுப்பாதை, அதே மாதிரி டோலில் இருக்கிறத வந்து ஃபஸ்ட்டு டோல் வந்து ஃப்ரீ பண்ணி கொடுக்கணும். டிராஃபிக் இல்லாமல் போலீஸும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கணும். இது வந்து பொதுமக்களோட கோரிக்கை தான். கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணி கொடுத்தா நாங்கள் சௌகரியமாக இருப்போம். அதுக்காக தான்.